Hello viewers, welcome to Golden Rulz channel. I am Kalasthriyan, GST Practitioner. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேலி பிரைமில் லோகோவை வந்து எப்படி உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், என்னுடைய கோல்டன் ரூல்ஸ் அந்த லோகோவை வந்து இங்கே நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இதை எப்படி டேலி பிரைமில் சேல்ஸ் இன்வாய்ஸில் எப்படி இதை செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே பிரிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் மேலே டாப்பில் பாருங்கள், மவுஸ் கசர் பாருங்கள், பிரிண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்கே ஷோ மோர் டாப்பில் பாருங்கள், ஷோ மோர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது இல்லையா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் கம்பெனி லோகோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே வச்சுருந்தோம், டெஸ்க்டாப்பில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த லோகோவை. இப்போது இங்கே செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் பார்த்துக்குங்க, செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் இதை ஒரு என்ட்ரு கொடுங்க. நம்ம எங்கே வச்சுருந்தோம், டெஸ்க்டாப். இங்கே டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், கோல்டன் ரூல்ஸ் பிஸ்னஸ் கார்டுன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கா. இப்போ இதை செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறோம். வெளியில் வந்துட்டு இப்போ ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸை எடுத்து பார்க்குறோம். என்டர். இப்போ இங்கிருந்து ஆல்ட் பி கொடுத்துட்டு கரண்ட் ஆப்ஷன், இங்கே கரண்ட் அதர்ஸ் கான்ஃபிகரேஷன் கேட்குதுல, அந்த கரண்ட்டில் அப்படியே ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டு இங்கே ப்ரிவியூ பார்க்கணுன்னா ஐ என்டர் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ பார்க்கலாம். ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் இசட் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம கம்பெனியோட லோகோ கோல்டன் ரூல்ஸ் அப்படின்ற லோகோ வந்து இங்கே நாம் செட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய சேல்ஸ் இன்வாய்ஸில் உங்கள் கம்பெனியோட லோகோ இருந்ததுன்னா அதை இப்படி செட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் லோகோ எப்படி செட் பண்ணுறது சேல்ஸ் இன்வாய்ஸில் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.